வணக்கம். உங்கள் பிரியாணி மாஸ்டர் முகமது அனீபா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆண்டகுளம். என் செல் நம்பரு 90 47 55 54 74. மீண்டும் ஒரு முறை உங்கள் பிரியாணி மாஸ்டர் முகமது அனீபா, புதுக்கோட்டை மாவட்டம் கொளத்தூர் தாலுகா ஆண்டகுளம். 25 வருடம் அனுபவம் பெற்ற பிரியாணி மாஸ்டர் அனீபா. என்னுடைய செல் நம்பர் 90 47 55 54 74. தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும், தாய் தந்தைகள், உறவுகள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் அனீபாவின் அன்பான ஒரு கருத்து: மக்கள் நலன் காக்க. அதாவதுங்க, இப்போ பங்குனி மாதம், பங்குனி, சித்திரை, வைகாசி 15, பங்குனி 30 முடிஞ்சு சித்திரை 30 முடிஞ்சு வைகாசி 15 தேதி வரைக்கும் வெப்பம் கடுமையாக இருக்கும். எப்படி? வெப்பம் கடுமையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த திருவிழாக்கள், பூச்செறிதல் விழாக்கள்லாம் கோயில்களில் நடக்கும். அப்போ இந்த ஒரு சில வீடுகளில் இந்த ஆய் பார்க்கும். ஆயின்னு சொன்னால் அம்மை பார்க்கும். அது காலங்காலமாக எங்களுக்கு இன்றைக்கி 47 வயசாவது எனக்கு. காலங்காலமாக அந்த அம்மா பார்க்குறது உண்டு, ஆய் பார்க்குறது. அது எங்கே சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த ஆய் செத்த கொஞ்ச நாள் இருந்து விளையாடிட்டு அவங்களாம் இறங்கி போயிடுவாங்க. யார் யார் வீட்டை சுத்தமான வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் இந்த ஆய் பார்த்துருந்துட்டு அம்மை ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இறங்கி போயிடுவாங்க. தாய் அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜாதி மத ரீதியாக எல்லாமே அனைத்து மக்களுக்கும், நம்ம இந்த பூமியில் வர்ற மக்கள் எல்லோரும் ஒரே மக்கள், எல்லாருக்கும் ஒரே சரி தான், ஒரே அம்மா தான் எல்லாருக்கும். அது எனக்கு வேறு உங்களுக்கு வேறு இல்லை. அம்மா பார்த்துருச்சுன்னா அம்மா தான். அப்புறம் இந்த அம்மா பார்த்துட்டா என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, புதுசாக இடம் சொல்கிறாங்க. மணப்பாறையில் ஊசி போடுறாங்க, திண்டுக்கல்லில் ஊசி போடுறாங்க, அப்புறம் அங்கே ஊசி போடுறாங்க. அம்மா சரியாகிடுது. ஏங்க, ஒரு தெய்வத்தின் கட்டளை உடம்புக்குள்ளே புகுந்து தாய் பார்த்துருக்காங்க. அது அம்மா. வந்தவங்களை எப்படி வரவேற்கணும்? குழுன்னு இருக்கணும் மனுஷன். ஒரு நாளைக்கு வெயில் காலத்தில் 2 வாட்டி குடிக்கணும் இந்த பங்குனி சித்திரையில். அது மாதிரி குளிர்ந்த நீராக குடிக்கணும். மோர் அதிகமாக சாப்பிடணும். குளிர்ச்சியான பொருளை தான் இந்த 2.5 மாதத்துக்கு நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டா தன்னால் அந்த அம்மைங்கிறது உடம்புல இறங்கி போயிடும் தன்னால். கொஞ்ச நாள் விளையாடிட்டு அவங்களாம் இறங்கி போயிடுவாங்க. எனக்கும் பார்த்துருக்கு, என் ஊர்லேயும் பார்த்துருக்கு, எத்தனையோ பேருக்கா. நம்பினவங்களுக்கு தெய்வம், நம்பாதவங்களுக்கு அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இப்போ இந்த அம்மை பார்க்க என்ன பண்ணோம்னா, ஒரு சில தவறுகள் பண்ணிடுறாங்க தமிழக மக்கள். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஊசி போட சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான விஷயம். காய்ச்சல் தலைவலி டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கலாம். அம்மா பார்த்ததுக்கு போகக்கூடாது, ஊசியும் போடக்கூடாது. அதுக்கு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செம்பில் மோர், 2 துளி எலுமிச்சம்பழ சாறு, 1 துளி மஞ்சத்தூள், ஒரு வேப்பிலையை அதில் போட்டு அலசி கடகடன்னு எடுத்து குடித்தோம்னா, ஜீரகத்தை மட்டும் நீக்கி போட்டு தன்னால் குழுன்னு அந்த அம்மா இறங்கி போயிடுவாங்க. இதுதான் அதுக்கு மருந்து. மக்களே பார்த்துக்குங்க. ஊசி மாத்திரைகள் எதையும் தேடாதங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாளைக்கு 2 தடவை குடிங்க. இந்த குளிர்ச்சியான பொருள்களை சாப்பிடுங்க. உரப்பை தவிர்த்துடுங்க. தன்னால் அம்மைங்கிறது இறங்கி போயிடுவாங்க. ஒரு விளையாட்டு தான், அது விளையாண்டுட்டு தன்னால் போயிடுவாங்க. மீண்டும் மறுமுறை நான் வர்றேன். உங்கள் அனீபா, பிரியாணி மாஸ்டர். வாழ்க தமிழக மக்கள் அனைவரும். வாழ்க வளமுடன்.